போட்டு அந்த ப்ரொட்டஸ்ட பெருசுபடுத்துறது. ராங் எக்ஸாம்பிள்ஸ்ரா. இப்படிலாம் நீங்க பேசிட்டு நான் மக்களு சட்டம்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கிடையாதுப்பா. அதெல்லாம் கம்ப்ளீட்லி ராங். இல்ல மான்ஸ்டர் ப்ரொடெஸ்ட்ல வேற யாராவது ப்ரொடெஸ்ட் பண்ண பேர் குடுத்திப்பானுங்க, பேர் போய் எழுதி வைப்பானுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டை பத்தி பேசிட்டீங்களா? ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண ஆஃப்டர்நூன் போய் ஸ்டாலின் போய் பார்ட்டிசிபேட் பண்ண போனாரு. எத்தனை பேர் பாத்துருக்கீங்கன்னு தெரியல, நான் பார்த்தேன். அங்க இருக்க பசங்க ஸ்டாலினை கிளம்புட்டானுங்க தெரியுமா? போய் பாரு, ஜல்லிக்கட்டோட டே 1 ப்ரொட்டஸ்ட்ல ஸ்டாலின் வந்து இறங்கியிருப்பாரு அந்த ப்ரொட்டஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண. கிளம்புன்றுவானுங்க. எந்த அரசியல் வெள்ள சட்டையும் வேணான்ட்டானுங்க பசங்க. இல்ல ப்ரோ, இப்ப விட இந்த என்ன படம் பராசக்தி, அந்த படத்துல அண்ணா பின்னாடி கலைஞர் உட்கார்ற மாதிரி ஒரு எச்சத்தனத்தை பண்ணாங்க. உண்மையிலே அவர் பின்னாடி நெடுஞ்செழியன் உட்கார்ந்து இருப்பாரு. எவ்வளவு எச்சத்தனம் தான். அண்ணாக்கு அடுத்து கருணாநிதினு ஒரு இது பண்றானுங்க பாருங்க. ப்ரோ அண்ணாக்கு அப்புறம் கருணாநிதினு சொல்றது கூட எனக்கு பிரச்சனை இல்லை ப்ரோ. கட்சி ஆரம்பிச்சதே கருணாநிதின்றானுங்க ப்ரோ. அண்ணாக்கு அப்புறம் கருணாநிதியை கூட எஸ் அக்செப்ட் தான், அப்படிதான் இருந்தது. கேட்டா கட்சியே ஆரம்பிச்சதே கருணாநிதினு உதயநிதி தண்டம் சொல்லுதுன்னா, அவர் சொல்றாருன்னா தத்தி சொல்லுதுன்னா அப்ப பாத்துக்கோங்க. இல்ல ப்ரோ, மான்ஸ்டர் ப்ரோ அந்த 5 பேரும் தலைவர்கள் ராபின்சன் பூங்கால கட்சி ஸ்டார்ட் பண்ணும்போது 49ல அப்ப கருணாநிதி இல்லவே இல்லை அந்த கட்சியில. கருணாநிதி உட்காந்துட்டா இது கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி கைஸ். சிம்பிளா சொல்ல போனா கருணாநிதி மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட நீங்க பார்த்திருக்கவே முடியாது. வந்துட்டாரு, உருவாயிடுச்சு, இந்த பார்ட்டி உருவாயிடுச்சு. இப்போ ஒரே குடும்பத்துக்கிட்ட மட்டும் தானே இருக்கு, அந்த பார்ட்டி வேற எங்கேயுமே போகலையே, நவுர்லயே. இந்த சமூக நீதி பத்தி பேசுறவன் எல்லாம் முதல்ல நீ கேட்டுக்கோ, உன் கட்சியில முதல்ல இருக்கா அதெல்லாம்ட்டு. அதெல்லாம் பேசி பேசி தொண்டை தண்ணி தான் ஒருத்தல தான் மிச்சம். அவனுக்கிட்ட பேசியே வேஸ்ட். நான் எனக்கு ஒரே அட்வைஸ் மட்டும் இல்ல மான்ஸ்டர் ப்ரோ, இவனுங்க சொல்லுவானுங்க திமுக கொள்கையினால ஓட்டு போட்டாங்க, அதெல்லாம் ஒரு மித்து தான். எங்க பாட்டி சொல்லுவாங்க எம்ஜிஆர் மூஞ்சி காத்து ஜெயிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. ப்ரோ கொள்கை, திமுக கொள்கை என்ன கொள்கை சொல்லுங்க பாப்போம். கொள்ளையடிக்கிறது ப்ரோ. வேற அது அவனுங்களுக்கு வந்து மூச்சு காத்து மாதிரி கைஸ். நீ எப்படி டெய்லியும் வந்து மூச்சு விடுற அந்த மாதிரி அவனுங்களுக்கு எல்லாம் கொள்ளை அடிக்கிறது வந்து அது ரொம்ப நார்மல். எத்தனை விக்டிம் ஃபேமிலியை பிளேம் பண்ணிருக்கீங்க, பாதிக்கப்பட்ட குடும்பத்தையே வந்து பாதிக்கப்படுத்தி நீங்க அசிங்கப்படுத்திருக்கீங்க. எத்தனை விமன் கேசஸ்ல அந்த பொண்ணு மேல தப்பு, அந்த பொண்ணு மேலதான் தப்பு அப்படின்னு எத்தனை ஃபேமிலியை நீங்க வந்து அக்யூஸ் பண்ணிருக்கீங்க. அடே கொஞ்சம் நெஞ்சமாட ஆடினீங்க வா. இல்ல ப்ரோ மான்ஸ்டர் ப்ரோ, அவனுங்க 2G ஸ்கேம்ல மாட்டிக்கிட்ட பிறகு கலைஞர் ஒரு ட்ரம்ப் கார்டு எடுத்திருப்பாரு. அந்த ட்ரம்ப் கார்டு எவனுமே வச்சிருக்க மாட்டேன், கேஷ் ட்ரம்ப் கார்டு எடுத்தாரு. அதெல்லாம் ப்ரோ அதெல்லாம் வந்து திமுக வெப்பன் ப்ரோ. திமுக பாருங்களேன், திமுக வந்து எப்பப்பெல்லாம் திமுக ஏன் திரும்ப வந்து கூடயே வச்சாங்க, கூடயே வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ. அதுக்குதான் என்னால ஃபுல் டீட்டெயில் சொல்ல முடியாது, பட் அந்த ரீசன் தான். அப்ப எப்பப்பெல்லாம் பிரச்சனை வருதோ திரும்ப அட்ரஸ் பண்ண விட்டுருவானுங்க, இவனுங்க சைலண்டா இருப்பானுங்க. ஆனா அந்த பிரச்சனைக்கு முக்கிய புள்ளியா திமுக காரனா தான் இருப்பான். ஏண்டா ரமேஷ் 100 கோடி ஏதோ ஊழல் பண்ணிட்டாருன்னு ஒரு ப்ரொபகாண்டாவ, டேய் எவ்வளோடா, டேய் எவ்வளவு மட்டிடா நீங்கண்ணா, எவ்வளவு மட்டி மூளை உங்களுக்கு. ஏண்டா கார் பார்க்கிங்ல ஊழல் பண்ணத கூட ஸ்டாப் பண்ணி ரமேஷ் அட்ரஸ் பண்ண ரமேஷ், நீ வந்து இன்னைக்கு இந்த 100 கோடியை வந்து ரமேஷ் ஆட்டே போறதுக்கு அதுவும் ஓப்பனா உட்காந்து பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? ஐயோ ஏமா சாமி, இவனுங்கிட்ட உண்மையாவே இவனுங்க எதிர்கட்சியா நம்ம வேலை செய்து நினைச்சாலே கடுப்பா இருக்கு விஷயம். எனக்கு மட்டும் தானே, உங்களுக்குலாமா?
கடுப்பா இல்ல எல்லாருக்கும் தான் எல்லாருக்கும் மான்ஸ்டர் ப்ரோ, எல்லாருக்கும் எல்லாரும் தான். எரிச்சல் வருது கைஸ் எல்லாரும் இவனுங்கள. ஒரு மாதிரி நாலேஜபிளா இருக்கிறவங்க கிட்ட கூட பேசி சமாளிச்சிடலாம் போல. ஏதோ நாலேஜா பேசுறான் அவன் கிட்ட அதாவது பேசிடலாம் போல. இவனுங்க சும்மா எதை மான்ஸ்டர் தொட்டாலும் ப்ரோ 3 அழுகுறானுங்க. நாளா நான் ட்ரிகர் ஆயிட்டு இருக்கேன். ஓப்பனாவே சொல்றேன், 3 நாளா ட்ரிகர் ஆயிட்டு இருக்கேன் நான். இல்ல, ஒரு வன்னியரசு ட்வீட் போட்டிருந்தாருல, அதெல்லாம் பெரிய பெரிய விஷயம். நான் கூட இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, இவரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பாரா அப்படின்னு நினச்சேன். பார்த்தா வன்னியரசு ட்வீட் போட்டது கூட அவங்களால ஏற்றுக்க முடியல. இல்லை, தப்புன்னா எல்லாரும் தப்புன்னு தான்டா சொல்லுவாங்க. இப்ப 1 இயர்ஸ் யாரை வச்சு திரும்ப அடிக்க வைப்பானுங்க? திருமாவை இல்லைன்னா ராசாவை வச்சு. திரும்ப கூட பேச மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ராசாவை விட்டு டிட் போட வைப்பானுங்க 1 இயர்ஸுக்கு ரிப்ளை கொடுக்க வைப்பானுங்க. டேய் நீங்க ஐஎம்எல் பேசினா எம்எம் அப்துல்லா பேசுவாரு. டேய் நீங்க என்னென்ன மாதிரி ஆளுங்கடா டே அப்பா, டிசைனா வைப்பானுங்கடா டே. ரைஸ் இவனுங்கெல்லாம் செருப்படி வாங்கணும் கைஸ். இவனுங்க இதை விடக்கூடாது. இவனுங்க வரப்போற உள்ளாட்சி தேர்தல்ல செருப்படி, எங்களுக்கு செருப்படி வாங்குற மாதிரி இருக்கணும் ரிசல்ட். இன்னையோட திமுக முடிஞ்சாண்டான்ற கதை தான் இருக்கணும். ஆட்டம் போடுறானுங்க, இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுறானுங்க. இந்த மேயர் பிரியாக்கெல்லாம் ஒரு இது மட்டும் தான் நான் சொல்லுவேன். லைக் நான் அட்வைஸ் மட்டும் தான் நான் சொல்லுவேன். இன்னும் 6-7 மாசத்துல உனக்கு முடிஞ்சிச்சுமா பதவி. திமுகக்கு விசுவாசமா இருக்கிறவங்களாம் போய் இல்ல ப்ரோ, 6 மாசம் போறீங்க. பிப்ரவரியில வந்துரும் ப்ரோ உள்ளாட்சி. எப்பவுமே பிப்ரவரியில வந்துடும் எனக்கு தெரிஞ்சு. அது தாண்டா 6 மாசம் கரெக்ட் தானடா? 6 மாசமா பிப்ரவரி? இப்ப என்னடா ஆச்சு? ஓகே. 6 மாசம் நீ இருக்க போறமா? ஏமா நீ வேற பிரியமா சைலண்டா இருங்கம்மா. நீங்களும் உங்களோட அணுகுமுறையும் மூஞ்சி சுளிக்க வைக்கிறது கைஸ். இதெல்லாம் வந்து வே ஆஃப் திமுக பாலிடிக்ஸை வந்து மூஞ்சி சுளிக்க வைக்கிறது. ரொம்ப சிறுபலத்தனமா இருக்கு. ஏன்னா இவ்வளோ இதா இருக்கீங்க, கொஞ்சமாவது மெச்சூர்டா ஏதாவது ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுங்கடானா ரொம்ப இதா இருக்கு. எம்எல்ஏஸை காசு கொடுத்து வாங்கணும் ட்ரை பண்றது, அதை மாட்டிக்கிட்டு அதுக்கு ஒரு பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர் சொல்றதோட மூத்த பத்திரிகையாளர் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளரை கூப்பிட்டு வச்சு அந்த ஆளை வச்சு நீங்க வந்து பேசுறது, அந்த ஆளோட போனை வந்து சீஸ் பண்ணதுக்கு 50 பேர் சேர்ந்து அவ்வளோ ட்வீட். பத்திரிகை சுதந்திரத்தை தடுக்குது தாவேக்கான்னு. ஏய், போனை புடிங்கி வச்சதுல உனக்கு என்ன சுதந்திரத்தை உன்னை படிச்சுட்டாங்க? அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல என்ன நடந்தது கேஸ் சொல்லுங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இதே மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அப்பயும் பத்திரிகையாளர் போனை வாங்கினாங்க. கரெக்டா? வாங்கினப்போ ப்ரொடெஸ்ட் பண்ணாங்கதான். அப்ப திமுக அரசாங்கம் பண்ணுச்சுன்னு சொல்லி நாங்க சொன்னாங்களா? இது கைண்ட் ஆஃப் இது பத்திரிகையாளர்களுக்குன்னு தனியா ஒரு லா கிடையாது, எம்எல்ஏக்குன்னு தனியா லா கிடையாது. இதெல்லாம் எல்லாருக்கும். அது நீங்க வந்து நாட்டின் பிரதமருக்கே அதேதான். போங்கடா இவனுங்களை எதிர்த்து பாலிடிக்ஸ் பேசிட்டே எனக்கு கடுப்பா இருக்கு, எனக்கு வெறுப்பா இருக்கு. மொத்தம் கூட நாலேஜா பேச மாட்டான். இவனுங்களுக்கு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. இவனுக்கு என்ன பேசுறதுன்னு எனக்கு புரியல. இந்த பிரசனான்னு ஒருத்தர் இருக்கா போல, அது எலும்பூர்ல போட்டு போனார்ல ராஜமோகனுக்கு, அவன் உட்காந்து பேசி வீடியோ போட்டுனாங்க. டேய் நான் தான் சொல்றேன்னா பிரசனா, இன்னும் ஒரு நல்ல வேலை பண்ணேன். அண்ணாமலை மாதிரி நீ வந்து சாட்டையை தூக்கி அடிச்சுக்கோ, அடிச்சுட்டு நில்லு, நல்லா இருக்கும். இதுல வேற கைஸ் நடுவில் இப்ப எனக்கு நான் கேள்விப்பட்டது, ஓகேவா, இது என்னன்னா இவனுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி டாக் இருக்கான் திமுக. ஓகேவா, சங்கி பையனை உருவாக்கிட்டு இருக்கானுங்க, பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். இல்லை, ஆல்ரெடி அதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. ட்வீட்லாம் பார்க்க முடியுது. ஏன் பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்தா என்ன? நாங்கள் அந்த காலத்துலேயே வாஜ்பாய் காலத்துலேயே நாங்கள் சேர்ந்துருக்குறோம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டு. இப்போ சேர்ந்தா என்ன? அதே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டு இப்போ சேர்ந்தா என்ன பிரச்சனை அப்படின்ட்டு நிறைய பேர். இல்ல ஜோஷப் ப்ரோ, அவருக்கு அதான் ஏதோ பாட்டு வருமே, நீ சூரியன் நான் தாமரைன்னு, அது அப்படியே கரெக்டா ஸ்கிரீன்.
இல்ல. அப்ப இத்தனை நாள் வந்து இந்த மக்களை வந்து ஏமாத்திருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க கொள்கை மண்ணாங்கட்டி எல்லாம் எங்க போச்சு? அப்ப இவ்வளவு நாள் பிஜேபி எதிர்க்கிறோம்னு சொல்ல வேண்டியது வெளியில. ஒரு ஊழல்ல ஒரு ரைடுன்னு வந்தா மறுபடியும் டெல்லிக்கு பறந்து போறது. அப்ப இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து புரியாதா என்ன? பார்க்கலாம். அஃபீஷியலா அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். அண்ணன் வந்து பிரச்சாரத்துல வந்து அவர் சொன்னது ஒவ்வொன்றா நடந்துட்டு இருக்கு. அவர் அன்னைக்கே சொன்னாரு. நீங்க வேணா பாருங்க. திமுகவும் மான்ஸ்டர் ப்ரோ. அவங்க சொன்ன டைலாக் எல்லாம் பாத்திருக்கீங்கல்ல, தமிழ்நாட்டை தலை குனிய விட மாட்டோம், பல கால எழுதுருவோம் போயிட்டு போல இருக்கு. வணக்கம் ஜோசப், வணக்கம் எஸ்ஜி, வணக்கம் கிருபா, பிகாச்சு, அரவிந்த். வாங்க வாங்க பேசு. என்னங்க செம்ம செம்ம ஃபன்னா போகுது. ட்விட்டர் அப்டேட் வந்துருச்சு பாத்தீங்களா? நல்லா இருக்குங்க. என்ன அப்டேட்? என் ஆப் அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ அனானிம்ஸ்ல வந்து ஆண்ட்ராய்டு மொபைலையும் போக முடியுது. அதே மாதிரி நிறைய இந்த எமோஜஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கு இதுல. ஓ, ட்விட்டர் அப்டேட் ஆயிருக்குதா? ட்விட்டர் அப்டேட் ஆயிருக்கு, எக்ஸ். நல்லா இருக்கு. அனானிம்ஸுக்காக ப்ரௌசருக்குள்ள போக தேவையில்ல, இதுலயே போகலாம். ஆப்பிள் மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. பாத்தீங்க நியூஸ் என்னங்க செம்மையா இருக்குதுங்க. காப்பாத்த வந்தவரே காப்பாத்துற நிலைமை ஆகி போச்சு. எஸ்கேப் ஆகி ஓடிட்டாப்ல. ஐயா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், எனக்கு நெஞ்சு வலியா. எனக்கு நெஞ்சு வலிக்குது, ஏன் ஹாஸ்பிட்டல்? நானும் ஜெயிலுக்கு போறேன்ற மாதிரி. ஐயா எனக்கு நெஞ்சு வலி, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், என்ன யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. அவர் தான் பொம்மை முதல்வர் ஆச்சுப்பா, அப்புறம் ஏன்ப்பா பயப்படுறீங்க? பொம்மை முதல்வர் கண்டனுங்க. ஏற்கனவே ஒரு வாட்டி உள்ள இருந்ததுக்கு தான் பிதிக்கிட்டானுங்க, திரும்பி உள்ள போனா பிதிக்கிறானுங்களோன்ற ஒரு பயம்தான். எதுவும் வந்தாலும் இங்கேயே வச்சு பேசு, உள்ளலாம் வர முடியாது. அதாவது இப்படிதாங்க ட்ரீட் பண்ணணும். இது வந்து நார்மலா அவரு ஒரு ஃபன்னு மாதிரி தெரியுது. ஆக்சுவலா இதுவே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எவிடன்ஸ் மாதிரி இது. இல்ல நம்ம இப்படி நான் என்ன சொல்றேன், இவரை வந்து ஒரு நடிகராகவே நீ இப்போ வரையும் பார்க்கறனால மட்டும்தான் உனக்கு இந்த எகத்தால பேச்சு வருது. அவர் கொஞ்சம் ஜெயலலிதா மாதிரி கொஞ்சம் அக்ரெசிவா இருந்தால் தான் இவனுங்களுக்கு கொஞ்சம் பயம் வரும். யார்கிட்ட எப்படி பேசணும், ஆட்சி மாறிடுச்சு, நம்ம தலைவரால் கூட நம்மளால காப்பாற்ற முடியாது அப்படின்ற ஒரு பயம் வரணும். இல்லைன்னா மேடைக்கு மேடை ஏறிக்கின்னு இப்படி தான் கொச்சையா பேசிக்கின்னு, ஒருமையில பேசிக்கின்னு, குடும்பத்தை இழுத்துக்கின்னு. இப்போ தெரியுதா ஏன் ஜெயலலிதா வந்து இவ்வளோ அக்ரெசிவாக தான் கட்சிக்காரனை முத கொண்டு இப்படி இருந்தாங்கன்றது காரணம். அடக்கிற விதத்தில் அடக்குனாதான் இவனுங்க ஒழுக்கமா இருப்பானுங்க. இல்லை அதாவது நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க. சட்டசபைக்குள்ள உள்ள புகுந்து நான் கையை காலை உடைப்பேன்னு சொல்றது, இது எந்த ஒரு யார் முதலமைச்சராக இருந்தாலும் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. இது அதுவும் எதிர்கட்சி தலைவர் சொல்லல, முன்னாள் முதலமைச்சர் சொல்லல, யார் சொல்றா? கை கட்டியும் வேலை செய்யற எம்எல்ஏ முதலமைச்சர் கிட்ட உன்ன மாதிரி 108 எம்எல்ஏ வச்சிருக்காரு அவரு. அவர் என்ன சொன்னார்னா, நீங்க எல்லாரும் வெளியில போயிடுறாங்க, நம்ம பதில் சொல்றதுக்கு முன்னாடி வெளியில போயிடுறாங்க. ஸோ இனிமே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணும் போல இருக்குது. கேள்வி கேட்குறாங்க, கேள்வி கேட்டுட்டு நம்ம பதில கேட்க முடியாத முன்னாடியே வெளிநடப்பு பண்ணிடுறாங்கிறத. அதுக்கு முதுகோட போறேன். இல்ல எனக்கு புரியல. பின்னாடி 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு ஆளு வந்து விக்னேஷ், இன்னொரு ஆள் வந்து அவர் பேர் இந்த சேலத்துல இருந்து ஒரு அந்த அண்ணன் பேரு பார்த்திபன். 2 பேர் பின்னாடி இருக்கிறாங்க. அப்படியே ஒரு ஜம்ப் தான், 2 பேரும் நெஞ்சிலே மிதிப்பானு. இல்ல அப்படிலாம் நம்ம பேசுறானா? கை வைக்கிறேன்னு சொல்றானுங்க. இது என்ன ஜெயலலிதா புடவெழுத்த கதையா இவனுங்க பேசிட்டு இருக்கிறானுங்க. அந்த மாதிரி தான் ஏஞ்சி வந்து சபாநாயகரை சட்டையை கைட்டி துரத்துன மாதிரி, அவர் சீட்ல உட்காந்து டான்ஸ் ஆன மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறானுங்க. இன்னமும் எல்லாம் வயசாகி போச்சு, பிபி சுகர் ஆகி போச்சு, கொஞ்சம் கோவப்பட்டா தலை சுத்துது, லைட்டா பாஸ்டா நடந்தா வாமிட் வருது. மேடை கிடைச்சிட்டா என்ன வேணா பேசலாம்னா அந்த தைரியம் எப்படி தெரியுமா வருதுங்க? இவர் நடிகராகவே இன்னும் பாக்குறானுங்க அவனுங்க. இவரை இன்னும் ஒரு இளைய தளபதி விஜய்
அந்த ரேஞ்சிலே என்ன பாக்குறானுங்க அவனுங்க. அந்த அந்த இதுலயே பயப்படுவானுங்க தொடர்றதுக்கு அவர் பக்கத்துல. எனக்கு அப்படி தோணல. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க எல்லாம் பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு தலைமையில இருந்து அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னு தான் நினைக்கிறேன். அததாங்க சொல்றேன். ஆரம்பத்திலேயே அவனுங்களுக்கு எப்படி சொல்றது? ஆரம்பத்திலேயே இவரை வந்து சிரமப்படுத்தி வைக்கணும்னு நினைக்கிறானுங்க. இவர் ஒரு நடிகர் அப்படின்ற சிறுமையிலே வைக்கணும்னு நினைக்கிறானுங்க. அவர் முதலமைச்சரா இவனுங்க போர்ட்ரேட் பண்ணி இவனுங்களே பண்ண ஆரம்பிச்சிட்டா அவங்களே ஏத்துக்கினாங்க அப்படின்ற மாதிரி போயிருன்ற மாதிரி. ஏன்னா மக்கள் எல்லாம் ஏத்துக்கணும், நம்மளாம் ஏத்துக்கணும். ஆனா அவனுங்க ஏத்துக்கினாதான் அது இப்ப ரியாலிட்டி ஆகுன்ற மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்கானுங்க. நீ ஏத்துக்கினாலும் ஏத்துக்காட்டி அவர் முதலமைச்சர் தம்பி. அவர் எங்களை பொறுத்தவரை பெரிய அண்ணன் தான். எங்க அண்ணன் எங்களோட பெரிய எல்லாரோட பெரிய ஆளு. இன்னைக்கு அவரு எல்லாமே அப்படி நாங்க வச்சிருக்கோம். நீ ஒரு ஆளு வந்து அங்கீகரிக்காததுனால அவர் வந்து தாழ்ந்துட மாட்டாரு. ஆனா பேசும்போது வார்த்தையை பார்த்து பேசணும். குடும்பத்தை பத்தி எடுத்தோன்னே பேசுறது. உனக்கு அரசியல் தெரியலன்னா அரசியல் தெரியலன்னு சொல்லிட்டு கிளம்பு. ஃபேமிலிக்குள்ள போறது. இந்த பாருங்க இன்னைக்கு அவன் பையன் அப்பா எதுக்கு வாங்கி இப்போ உட்காந்துருக்கிறான் உள்ள. அது தெரியாம பையன் வந்து உங்க கூட உங்க பையன் இருக்கலாம், அதுக்கு என் கூட எங்க அப்பா இருக்கலாமா கேட்குறான். நல்ல பல்ராம் நாயுடு மாதிரி. எனக்கு எதுக்கு இங்க இவ்வளவு பேர் நிக்கிறீங்க அப்படின்னு அந்த அவனை பார்க்க அப்படிதாங்க இருந்துச்சு பல்ராம் நாயுடு. பேச தெரியாம பேசி மாட்டிக்கிறாங்க. எதுக்கு இப்படி பேசணும்? எனக்கு எங்க அப்பா வேணும், இல்ல வேற ஏதாவது பேசி சிம்பிளா முடிக்கலாங்க. எங்க அப்பா பேசுனது தப்பு தான். அதுக்கு வந்து வேணா அவரு இந்த மாதிரி அதுக்கு நீங்க இப்படி கைது பண்ணுவீங்களா? பாண்டி பிகாஸ் சிஸ்டர் பேச கை தூக்குறாங்க. ஓகே 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 எனக்கு காட்டல அவங்க. இல்ல நானும் இதே டாபிக் தான் guys பேச வந்தேன். ஏன்னா அவரு கண்ணாடி போட்டு கண்ணு பிதுங்கிட்டு பேசுறது எனக்கு வந்து இங்க வரைக்கும் தெரிஞ்சது. அதுக்கு ரீசன் என்னன்னா அவங்க அப்பா வந்து டெத் த்ரெட் கொடுத்திருக்காரு ஒரு சிஎம்க்கு. இது வந்து கண்டம் பண்ணணும். ஆனா எங்க அப்பா பேசுறது என்ன தப்பு இருக்கு, நீங்க ஏன் அரெஸ்ட் பண்றீங்கன்ற மாதிரி அந்த பையன் பேசினதே அந்த இடத்துல தப்பு தான். அதுவும் இல்லாம எனக்கு அதிகபட்ச கோவம் எங்க வந்ததுன்னா அந்த பையன் வந்து உங்க பையன் உங்களோட இல்ல, ஆனா நான் வந்து எங்க அப்பாக்காக இருக்கேன்னு சொல்லும்போது பின்னாடி இருக்கிற சில தற்குறித்து கூட்டம் வந்து கை தட்டிட்டு தெரியுதுங்க. ஓகேங்க, யாருமே அதை கண்டம் பண்ணல. இதுங்க வந்து இல்ல இதுல அறிவார்ந்த கூட்டம். அது அந்த பையன் அட்வொகேட் வேற, டெல்லியில அட்வொகேட்டா படிச்சிருக்கான். அக்கா அவங்க எப்படிக்கா கண்டம் பண்ணுவாங்க? பண்றதே அவங்க தானே, எப்படி கண்டம் பண்ணுவாங்க சொல்லுங்க. எல்லாம் சைலண்ட் ஆயிட்டீங்க. இல்லங்க ஏதோ பக்கா இருக்கு. இல்ல படிக்காத இல்ல ஏதோ ஒரு அப்பா மேல இருக்க அன்புல பேசுற பையனா இருந்தா பரவாயில்ல. இந்த பையனுக்கு அட்வொகேட் படிச்சவன், இவன் சட்ட விதிகள் எல்லாம் தெரியும். ஒரு நாட்டை ஆள்றவங்களையோ இல்ல ஒரு மாநில ஆள்றவங்களையோ எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாதுன்னு. முதுகு உடப்புன்னு உங்க அப்பா பேசியிருக்காருன்னா எங்க அப்பா பேசுறது தப்பு தான் சார், நான் வேணா அதுக்காக மன்னிப்பு கேட்கிறேன், அதுக்காக எங்க அப்பாவை கைது பண்றது எல்லாம் இதெல்லாம் வேணாம் சார் ப்ளீஸ் சார் அப்படி சொல்லி கேட்டிருந்தா பரவாயில்ல. அவர் பெரிய லார்டு லவோக்கு என்னமோ கருணாநிதி குடும்பமே அவர் முன்னாடி வந்து நிக்க போற மாதிரி. என்ன சரி எங்க அப்பா உங்க பையன் தான் உங்க கூட இல்ல, அதுக்காக எங்க அப்பா என் கூட இருக்கக்கூடாது இதெல்லாம் பேசுறது வந்து எப்படி தெரியுமா இருக்கு? அப்படியே இழுத்து வச்சு அந்த பையனுக்கு, தம்பி உங்க அப்பா காலத்துக்கு வெளில வர மாட்டார், ஜெயிலுக்குள்ளேயே தான் உட்கார வைக்கணும் போல இருக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கணும்னு தோணுது. நீ பேசுற பேச்சு உங்க அப்பனுக்கு எக்ஸ்ட்ரா 5 நாள் போடணும். எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பனுக்கு 5 நாள் ரிமாண்ட் போட்டது இந்த பையன் பேச்சால தான் நினைக்கிறேன். அட்வொகேட் ஜட்ஜி கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாவம் 15 நாள் உள்ள இருந்துட்டு வரட்டும். பாவம்லாம் சொல்லாதீங்க ஜோசப் ப்ரோ, பாவம்லாம் சொல்லாதீங்க. தெரிஞ்சுதான் பேசினாரு, தப்பாலாம் பேசல, தெரிஞ்சுதான் பேசினாங்க எல்லாருமே. எங்க போனானுங்க இந்த ஜென்சி கைஸ்? கோர்ட் வாசல்ல வந்து கையை ஆட்டி ஆடி காட்டுவானுங்களே, கேச்ச முச்சிட்டோம். நீலாம் பாவம் பார்க்க மாட்டியா? அவரை பாவம்னு சொல்லல, ஒரு 1/2 மணி நேரம் அவரை பிடிச்சி அடிச்சிருக்கிறோம் போதும். இல்ல இந்த ஜென்சி டிஎம்கேஸ்க்கு வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கிலீஷ்ல வந்து கோர்வையா சேர்த்து ஒரு 4 வார்த்தை பேசினோம்னா அவங்க வந்து பெரிய புளுத்திங்கன்னு யாரும் சொல்லிட்டாங்க போல இருக்கு. நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. இல்ல நான் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன், நிஜமா தான் சொல்றேன் நானு. ஒரு பொது வெளியில சிஎம் ஓட பிரைவேட் லைஃப் இழுத்து பேசிட்டு வெக்கமே இல்லாம அதுக்கு வந்து கீழே கூப்படிக்கிற கூட்டம் பின்னாடி நின்னு கைதடிட்டு இருக்குங்க. இது வந்து மீடியா கவர் மீடியா 100% கான்டென்ட்டுக்காக தான் கவர் பண்ணுவான், நான் இல்லன்னு சொல்லல. ஒரு 74 வருஷம் கட்சி ஒரு சிஎம், இப்ப கரண்ட் சிஎம் ஓட ஃபேமிலியை இழுத்து பேசுறாங்க. உனக்கு குறை சொல்றதுன்னா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரோ அதை பத்தி குறை சொல்ற, எதுக்கிட்ட அவர் ஃபேமிலி லைஃப்க்கு எல்லாம் போறீங்க?
அதான் சொல்ல அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அப்படி பார்த்தா உன்னோட குடும்பமே அங்க நாறிட்டு இருக்கும். அதை பத்தி எடுத்து பேசணும்னு எங்களுக்கு தேவையே இல்ல, அவசியமும் இல்ல. அந்த கருத்து பையனுக்கு இல்ல அந்த ப்ரோ ஒரு பையனுக்கு நிமிஷம். உண்மையிலேயே கருத்து வேறுபாடு வைக்கலாம் ப்ரோ. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை என்கரேஜ் பண்ணவே கூடாது. அது இவ்ளோ கனிமொழி இவ்ளோ பேசுறாங்க. ஆனா இந்த மார்க்கண்டேயனை அரெஸ்ட் பண்றதுக்கு கண்டம் தெரிவிக்கிறாங்க. என்ன மாதிரியான மைண்ட் செட் அந்த அம்மாக்கு இல்ல? நிஜமா நான் கேக்குறேன். அக்கா கண்டம் மட்டும் தெரிக்கல, மிரட்டுறாங்க. அது பாத்தீங்களா இல்லையா? கேக்குதா மொத்த வாய்ஸ்? கூட்டம் கல்ட்டு கூட்டமா தான். மொத்த கூட்டமும் கல்ட்டு கூட்டம் தான். நிஜமா சொல்றேன், மொத்த கூட்டமும் கல்ட்டு மாதிரியான கூட்டம் தான். தப்ப மட்டும்தான் ஆதரிக்கிறாங்க, சரியான ஒரு விஷயத்த ஆதரிக்கவே மாட்றாங்க. தப்பு பின்னாடியே தான் போறாங்க, தப்புக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லஞ்சம் ஊழல் எல்லாமே தப்பா பண்ணிட்டு கடைசியில மக்கள் எங்களை ஏமாத்திட்டாங்க, மக்களையே கர்ஸ் பண்ணாங்க. என்ன மாதிரியான ஜென்மங்களோ இதுங்கெல்லாம். நீங்க தப்பா சொல்றீங்க பிகாச்சு. ஜென்மங்கள் இல்ல. தே ஆர் ஜஸ்ட் இன்டெலெக்சுவல்ஸ், ஸ்டடீட் இன்டெலெக்சுவல்ஸ். இல்ல நீங்க என் வாயில சொன்னீங்கல்ல ஏதாச்சும் வந்துரும் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. இல்ல நீங்க சொன்னீங்கல்ல அந்த 4 வார்த்தை இங்கிலீஷ் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு, அதான் இன்டெலெக்சுவல்ஸ் அப்படின்னு. பேஸ்ட் ப்ரோ நீங்க நம்ம ப்ரோ ஈவன் we know how to speak, even we know English. ஆனா அது எல்லா இடத்துலயும் இப்படி புளுத்தணும்னு அவசியம் இல்ல. மீடியா கொண்டாந்து மைக்க நீட்டினா இங்கிலீஷ்ல தான் புளுத்தணும்னு அவசியம் இல்ல. நீங்க வன்மத்தை கக்குறீங்கன்னு நினைக்கிறேன் டிஎம்கே மேல. பீகாச்சு பீகாச்சு வீட்டுல எதுவும் கொஞ்சம் சண்டைங்களா? போது விடுங்க. என்ன ஏன் பிகாச்சு? வீட்டுல எதுவும் சண்டைங்களா? கேக்குதா வாய்ஸ்? கேக்குதா? கேக்குது அரவிந்த். இல்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஜனநாயக வகையில் தக்க பாடம் புகட்டப்படும் அப்படின்னு இருக்காங்க. சரி பத்திரமா போட்ட சொல்லுங்க ப்ரோ விடுங்க. இல்ல எஸ்டி இல்ல ஜோசப் ப்ரோ, ஒருத்த என்னடானா போன் கூட கிடைக்காதுன்னு மிரட்டுறான். இந்த அம்மா என்னடானா ஜனநாயகம் பாடம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியலையே. சிஎம் நினைச்சீங்களா இல்ல உங்க வீட்டுல வேலை செய்யற ஆள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதுவே இல்ல நாங்க பீகாச்சு. உங்க ஆட்சியில இருக்கும்போது நாங்க இந்த மாதிரி வாயை விட்டோம்னா எஃப்ஐஆர் தூக்கி உள்ளார போட்டுருவீங்க. இல்லன்னா நான் எங்களை சொல்லக்கூடாது, பப்ளிக்ல இது இந்த வார்த்தையை நான் தவிர்த்துறேன், வேண்டாம். ஏன்னா நீங்க கேளம்பாக்கம்ல என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்க, ஆள் இல்லா காட்டுக்குள்ளார் என்னென்ன பண்ணீங்கன்னு இந்த ஊருக்கே தெரியும். நீங்களாம் பேசலாமா சொல்லுங்க? அந்த அம்மா வந்து ஜனநாயகம் படத்துக்கு போறேன்னு சொல்றதுக்கு பதிலா ஜனநாயகம் சொல்லிட்டாங்க. விடுங்க, படத்துக்கு மோகத்துல ப்ரோ எப்படி சொல்லிட்டாங்க. போட்டாலும் நீங்க நோபால் ஆக்குறீங்களே ப்ரோ. இல்ல வேண்டாம் விடுங்க, கொஞ்சம் ரொம்ப ஹார்ஷா போயிட்டீங்க கொஞ்ச நேரத்துல. ரொம்ப ஆக்ரோஷப்படுறீங்க பிகாச்சு நீங்க. ஆமா. No, actually I'm frustrated with them bro. I'm totally frustrated. ஏன்னா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. பட் இருந்தாலும் ஓகே சொல்லுங்க நீங்க பேசுங்க. சாரி இன்டரப்ட் பண்ணல. விடுங்க. அவங்களோட கோவத்தை கொட்டுட்டோம். எனக்கே கோவமா தான் இருக்கு. பேசுங்க. இல்ல அவங்கள பொறுத்தளவுல மு.க. ஸ்டாலின் தான் இன்னும் ஆள்றான்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சுப்பா, ரிசல்ட் வந்துருச்சு, அவர் சிஎம் ஆயிட்டாப்ப 2 மாசம் ஆயிடுச்சு, குளத்தூர்ல கொத்து புரோட்டா போட்டாங்க, புரியுதுங்களா? இது இவ்வளவு அவங்களால இன்னும் எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஸ்டக் ஆகி நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ பேச்சு. 4 குத்து வாங்கினாலும் சரியாயிடுவாங்க. ஜோசப் ப்ரோ, அதாவது அவங்க வந்துட்டு சிஎம் நினைக்கலாம், அவங்க பயம் அதிகமாயிடுச்சு அவங்களுக்குள்ள. ஏன்னா எம்ஜிஆர் வந்தப்போ ஒரு 13 இயர்ஸ் வந்துட்டு வெளியே வர முடியல அவங்களால. அம்மாவும் வந்துட்டு கடைசி ஒரு 10 இயர்ஸ் வந்துட்டு கூப்பில் உட்கார வச்சுட்டாங்க. கிருபா இருக்கான செக் பண்ணி. கிருபா இருக்கியாடா? தூங்கிட்டான் பாத்தியா? கிருபா இருக்கியா? எப்ப வேணாலும் ஸ்பேஸ் க்ளோஸ் ஆகும் நண்பர்களே. கிருபா இருக்கியா இல்லையாடா? டேய் சொல்லுங்க. ஓடி வந்திருப்பாப்ல. இல்ல கிருபா கூப்பிட்டா எங்கேயோ இருந்துப்பாப்ல போல, குடுகுடு ஓடி வந்திருப்பாப்ல. இவங்க எல்லாம் ஏன் கிருபான்னு இருக்கீங்க? அவர் பேரு சேஞ்ச் ஆயிடுச்சு. அவர் வந்துட்டு சின்ன சவுக்கு. குட்டி சவுக்காடா நீ? ஆமா. அட இல்லக்கா நீ வேற. கிருபா ஐயோ சும்மா இல்ல ஜோசப் ப்ரோ அந்த எஸ்டீவ் ப்ரோ, நான் இன்னைக்கு காத்தால ஒரு வீடியோ பார்த்தேன். அது என்ன ப்ரோ, அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் சின்ன குழந்தை கூட நல்லா அழுவுங்க ப்ரோ. இவர் என்ன ப்ரோ இவ்வளவு அப்பட்டமா அசிங்கமா நடிக்கிறாரு? ஐயோ அம்மா தூக்கிட்டாங்களே, ஐயோ அம்மா அடிக்கிறாங்களே. ஆஸ்கார் ரீப்ளேஸ்ட். ஐயோ மயக்க வருது. அதான் இல்ல நம்மளோட பசங்களே ஒருத்தர் ட்விட் போட்டிருந்தாரு. ஒரு அது எனக்கு படிச்சோடனே செம்ம சிரிப்பா வந்துருச்சு. ஸ்கூல் 9 மணிக்குன்னா மீ அட் 8:59 PM சொல்லிட்டு போட்டிருந்தாங்க, ஏஎம்னு சொல்லிட்டு. ஐயோ அது படிச்சோடனே செம்ம சிரிப்பு. நிஜமாவே அந்த மாதிரிலாம் நான் பண்ணிருக்கேங்க.
இல்ல பிகாச் அவர் வந்துட்டு அன்பில் மகேஷோட பொசிஷனை வந்துட்டு இவர் ரீப்ளேஸ் பண்றான்னு பாக்குறாப்ல அந்த ஒரு ஆஸ்கர் அவார்டுக்காக. இல்ல ப்ரோ, ஆக்சுவலி எனக்கு நேஷனல் இல்ல அவார்ட்ஸ் இல்ல அனௌன்ஸ் இல்ல பண்ணாங்கல்ல, அன்பில் மேஷ் ஆக்சுவலி பேரே இல்ல எனக்கு அதுல. கொஞ்சம் சீரியஸா பேசினா அந்த ஆள் வந்து பார்த்தா ரிப்ளேஸ் பண்றதுக்கு எதை ட்ரை பண்றான்னா ப்ரோ நான் டிடி இவனோட பேர் இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க வந்து அன்பில் மகேஷன் இருக்கீங்க போங்க. சரி சரி ஓகே இருக்கட்டும். ஆக்சுவலி வந்து அவன் வந்து செந்தில் பாலாஜியோட பிளேஸை ரீப்ளேஸ் பண்றதுக்காக தான் அவனை போராடிட்டு இருக்கானுங்க. அவனோட இதை வந்து எப்படி செந்தில் பாலாஜி அவன் முடிஞ்சு போச்சு அவன் வந்து. ஸோ அதை வந்து எப்படியா ரீப்ளேஸ் பண்ணி நம்ம கொண்டு போயிடலாம், நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு நம்ம கொஞ்சம் விசுவாசமா இருக்கவங்க காட்டி இது பண்ணலாம் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அனிதா. ப்ரோ அது இது பண்ண இல்ல மாட்டேங்குது.